இன்னைக்கு வந்து 76,785 புள்ளிகள் சென்செக்ஸ். இதுக்கு முக்கியமான காரணங்களா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆர்பிஐ வந்து இன்னைக்கு கடன்களுக்கான வட்டி விகிதங்கள்ல மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் வந்து பணவீக்க விகிதம் இன்னும் அவங்க எதிர்பார்க்கிற 4% அளவிற்கு கட்டுக்குள் வரல அப்படிங்கிறது தான் அவங்களோடது. சோ பணவீக்க விகிதங்கள் வந்து கட்டுக்குள் வர வரைக்கும் இதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும். அது கண்டிப்பா வந்து வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு ரிசர்வ் பேங்க் ஆளுநர் சக்திகாந்த தாஸ். இந்த காரணத்தினால அது ஒரு ரீசன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு அப் ட்ரெண்டுக்கு. அகைன் வந்து என்ன அப்படின்னா, நடப்பு நிதியாண்டுல நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து 7.2% உயரும் அப்படின்ற ஒரு கணிப்பையும் ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கு. ஏற்கனவே 7% இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த நிலையில இன்னைக்கு வந்து 7.2 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க். இந்த ரெண்டு ரீசனும் பொருளாதார அடிப்படையில இந்தியாவோட வளர்ச்சியை குறிக்கிற விதமா இருக்கு அப்படின்றதுனால பங்கு சந்தைகள்ல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.